உண்மையிலேயே நான் தான் ராபின் ஹுட். மன்னிக்கணும் மிஸ்டர் விஜய், நீங்க தான் ராபின் ஹுட்ங்கிறது எனக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாலேயே தெரியும். புது பணக்காரனுக்கு தன்னை மறைக்க தெரியாது, புதுசா தப்பு பண்றவங்களுக்கு தடயங்களை மறைக்க தெரியாது. அன்னைக்கு சட்டையில என்ன ரத்தம்னு கேட்டேன், ரெட்டிங் பேனா லீக் ஆகுதுன்னு சொன்னீங்க. ஆனா அப்பவே ஒரு ஆள் உங்ககிட்ட பேனா வாங்கி பின்கோடு ஃபில்அப் பண்ணாரு. அந்த ஆள் என்னோட ஆள். உங்க பேனா ப்ளூ இங்க், அந்த கவர் இந்த கவர் தான். லாட்ஜில் ரூம் எடுத்து தங்குனீங்க. நீங்க தூங்குற மாதிரியே பெட்ஷீட் தலகாணி எல்லாம் செட்டப் பண்ணீங்க. ஆனா கட்டில் பக்கத்துல ஒரு டேபிளும் அதுல ஒரு கண்ணாடி இருந்ததை நீங்க கவனிக்க தவறிட்டீங்க. நீங்க தங்கி இருந்த ரூம் நம்பர் 5, அதுல விஜய்ங்கிற உங்க பேருக்கு பதிலா ராஜான்னு பேர் பதிவாகி இருந்தது. அது மட்டும் இல்ல, ஊர் திருச்சின்னு தப்பான தகவல் இருந்தது. அப்பவே நீங்க தான் குற்றவாளின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நீங்க தான் குற்றவாளிங்கிறதுக்கு என்கிட்ட நிறைய ஆதாரம் இருக்கு. இருந்தாலும் உங்களை நான் கைது பண்ணாததுக்கு ஒரே ஒரு காரணம் தான். ராபின்ஹுட்னு ஒருத்த பிறந்ததுக்கு அப்புறம் தான் ஜனங்கள்லாம் வீதியில தைரியமா நடக்க ஆரம்பிச்சாங்க. அதாவது நீங்க வெளிய இருக்கிற வரைக்கும் உண்மையான கொலைகாரங்கள்லாம் பயந்துட்டு உள்ளேயே இருந்துட்டு இருக்காங்க. இப்ப நான் உங்களை கைது பண்ணி உள்ள அனுப்பிச்சிட்டா பழையபடி அந்த கொலைகாரங்கள்லாம் மறுபடியும் வெளியே வந்துடும். ராபின்ஹுட்னு ஒருத்த பிறந்த விஷயம் நம்ம 2 பேத்துக்கு மட்டும் தெரிஞ்ச ரகசியம். அதை நம்மளே புதைச்சிடலாம். இவன் அனாவசியமா தோண்ட மாட்டான்னு நினைக்கிறேன். காபி சாப்பிட்டு காலேஜுக்கு போய் தெம்பா பாடத்த ஆரம்பிங்க. ஐ எம் சாரி சிங்காரம், அதுக்கே மனசாட்சி இடம் கொடுக்கல. சட்டத்தையும் போலீஸையும் ஏமாத்தணுங்கிறது என்னுடைய நோக்கம் இல்ல, அது திருந்தணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. நான் சரண்டர் ஆனாதான் அது நடக்கும். உங்க நேர்மையை பாராட்டுறேன். ஆனா கஷ்டப்பட்டு கட்டு மரத்துல நடுக்கடலுக்கு போய் வலை வீசுறானே, அவன் தான் உண்மையான கெட்டிக்காரன். கரையோரமா தூண்டில் போட்டு காத்துட்டு இருக்கிறவன் வேலை வெட்டி இல்லாத சோம்பேறி. நான் முதல் ரகம். பக்கத்துல ஏதாவது ஸ்டேஷன் இருக்கும், அங்க போய் சரண்டர் ஆயிக்கோங்க. Download ShareChat.